வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். ஒரு தமிழனை தோற்கடித்தமையினால் கொண்டாடப்படும் மன்னன், மகாவம்சத்தின் காவிய நாயகன், அப்போதே இலங்கையில் நிலவிய இனத்துவேசம், அவ்வாறு சிங்கள மக்களால் கொண்டாடப்படும் மன்னன், அவனே துட்டகைமுனு. துட்டகைமுனு அல்லது துட்டகாமினி, சிங்கள மக்களினால் துட்டுகைமுனு என அவன் அழைக்கப்படுகின்றான். இலங்கை வரலாற்றில் கிமு 161 முதல் கிமு 137 வரை ஆட்சி செய்ததாக மகாவம்சம் என்ற இலக்கியம் குறிப்பிடுகிறது. இவனை அனுராதபுரத்தை ஆட்சி செய்த தமிழ் மன்னனான எல்லாளனை தோற்கடித்து மகாவம்சம் என்ற இலக்கியத்தினுடைய காவிய நாயகனாக கொண்டாடப்படுகின்றான். இவனை சிங்கள அரசனாகவும் மாபெரும் வீரனாகவும் இலங்கை முழுவதும் பௌத்தம் பரவுவதற்கு காரணமான மன்னனாகவும் மகாவம்சம் இவனை போற்றி புகழ்கிறது. மகாவம்சம் ஒரு இலக்கியமாகவும் அதன் பாட்டுடை தலைவனாக துட்டகைமுனுவை குறிப்பிடுகிறது. ஒரு தமிழ் மன்னனை வீழ்த்தியமையினால் சிங்கள மக்களால் கொண்டாடப்படும் மன்னனாக துட்டகைமுனு மன்னன் காணப்பட்டான். இவன் எல்லாள மன்னனை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்தான். இவன் சிறிது பெரிதானதும் தனது தந்தையிடம் முதல் முறையாக எல்லாளனுடன் போர் செய்ய போகிறேன் என்று கேட்டான். அதற்கு அவனது தந்தை, இப்பொழுது உன்னால் எல்லாருடன் போர் செய்ய முடியாது என்றான். சிறிது காலத்தின் பின் இரண்டாவது முறையாக தனது தந்தையிடம் எல்லாள மன்னுடன் போர் செய்ய போகிறேன் என்று கேட்டான். அவனின் தந்தையோ திரும்பவும் அதே பதிலையே சொன்னார். மூன்றாவது முறையாக கேட்ட பொழுதும் அவனது தந்தை அதே பதிலளித்ததால் அவன் தனது தந்தையுடன் கோபித்துக் கொண்டு பெண்கள் அணியும் ஆடை ஆபரணங்களை அனுப்பி, நீ ஒரு கோலை என்பதாலேயே பெண்களைப் போல் பயப்படுகிறாய் என்று கூறி மலை நாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டான். இவன் இந்த எளிய செயலை செய்ததால் அவருடைய பேரில் துட்டு என்ற பெயரை சேர்த்து துட்டகைமுனு என்று அழைக்கப்பட்டான். அதன் பின்னாலேயே அவன் துட்டகைமுனு மன்னன் என எல்லோராலும் அழைக்கப்பட்டான். பின்னாளில் தான் பெற்ற பிள்ளை இவ்வாறு தனக்கு செய்துவிட்டானே என கருதி காமதீச மன்னன் சோர்வுற்று மனமுடைந்து பின்னாளில் மரணமடைந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகிறது. எல்லாளன் எனும் தமிழ் மன்னன் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு சுமார் 44 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவனுடன் போர் தொடுத்து துட்டகைமுனின் படைகள் எல்லாளன் படையிடம் தோற்று பின்வாங்க ஆரம்பித்தன. போரின் தோல்வியை தவிர்ப்பதற்காக துட்டகைமுனு சாதுரியமாக செயற்பட்டான். எல்லாள மன்னனை ஒற்றை சமருக்கு அழைத்தான். யுத்த தர்மத்தின்படி எல்லாளனும் அதை ஏற்று போர் புரிந்தான். நீண்ட நேர சமருக்கு பிறகு வயோதிப நிலையை அடைந்திருந்த எல்லாளன் துட்டகைமுனுவால் கொல்லப்பட்டான். இறந்த எல்லாளனின் வீரத்தை மெச்சி அவனுக்கு சிலை எழுப்பி மரியாதை செய்தான். துட்டகைமுனு மன்னனின் முக்கிய சாதனைகள்: இலங்கையை ஒருங்கிணைத்தல், அனுராதபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்த எல்லாளன் எல்லார மன்னனை தோற்கடித்து தீவின் பெரும்பகுதியை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து மகத்தான ஆட்சியை மேற்கொண்டதாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது. இவனின் ரூவன் வெளிசாய கட்டடம் அவரது ஆட்சியின் மிக புகழ்பெற்ற நினைவு சின்னமாக ரூவன் வெளிசாய தூபி விளங்குகிறது. லோக மகாபாய லோக பிரசாதம் மிகப்பெரிய பல மாடி கட்டடமாக கருதப்படும் லோக பிரசாதத்தை கட்டியதாக வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. மிசுவட்டிய தாதுகவும் கட்டிட வளர்ச்சியின் முக்கிய அங்கமாக காணப்படுகிறது. நீர்ப்பாசன வளர்ச்சியை மேம்படுத்தி பல குளங்களை அமைத்து விவசாயத்தை மேம்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பல விகாரைகள், தூபிகள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கிய மன்னனாக மகாவம்சம் அவனை சித்தரிக்கிறது. இது போன்ற காணொலிகளை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃபோ ஊடகமூடாக வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.